வியாதியா இருக்கு, அந்த நேரத்துல நான் சுகமானேன்னு சொல்லலாமா? பொய் இல்லையா அது? வியாதியா இருக்கிற நேரத்துல சுகமானேன்னு சொல்றது பொய் தானே? பொய் கிடையாது. அதை நீங்க பொய்ன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். இந்த தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லும் பொழுது இந்த சரீரம் சொல்றதை காட்டிலும் இந்த வார்த்தையை நான் அதிகமா விசுவாசிக்கிறேன். நான் பொய் சொல்லலைங்க. நான் இல்லாம இருக்கும்போது கூட நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது என் தரித்திரத்தை நம்பல, உலகம் சொல்றதை நம்பல, இந்த வார்த்தை சொல்றத 100% நம்புறேன். அதனாலதான் அறிக்கை செய்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அதுல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை ஒண்ணு இருக்கு. வியாதியா இருக்கும்போது வியாதியா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது உங்க மனசு சொல்லுது. தழும்புகளால் சுகமானே சொல்றீங்க பாத்தீங்களா, அது ஆவி சொல்லுது. ஆவி சொல்றது முக்கியமா, மனசு சொல்றது முக்கியமா? ஆவி சொல்றதா முக்கியம். ஏசாயா 55 கர்த்தர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ சொல்லும் பொழுது உன்னுடைய தலையிலிருந்து சொல்லாத, ஏன் தலையிலிருந்து உன்னை குறித்து என்ன சொல்றானோ அதை சொல்லுகிறாரு. இதெல்லாம் அவருடைய சிந்தை. இதை எடுத்து பேசும் பொழுது அவர் என்ன காமிக்கிறாரோ அந்த வார்த்தையோட நிறைவேறுதலை காணலாம்.